ஹalleluya. கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்தத்துக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். நான் தேவதாமே நம்முடைய தேவசன கர்த்தருக்கு கர்த்தர் துதிக்க போற்று மகிமைப்படுத்த தேவனை ஆராதிக்க கர்த்தர் நாம் கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்வில் ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். அதுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிரார்த்தனையாகவும் தேவசனையாகவும் தேவனை தொழுது கொண்டு கர்த்தர் ஆராய்ச்சி தேவன் நன்றி செலுத்த தேவனை ஆராதிக்க கர்த்தர் நாம் இறக்கம் கிருபை பாருக்காக ஸ்தோத்திரம். அப்படியே உங்களுக்கு சரியானுக்கும் கர்த்தர் இந்த பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் இந்த அனுகிரகத்தின் தேவன் கொடுத்ததுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போவும் நாம் கையில் இருக்கிறத எல்லாம் வந்து திறந்து ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் இன்னும் வானமன்னாவை புசித்து நம் நாவிற்கு பலப்படுவோமாக. இந்த மாதம் முழுவதும் நம்ம கிராட்டியூட் மந்த் என்று அறிந்திருக்கிறோம். அந்த பிரகாரமாய் நாம் இந்த மாதம் முழுவதும் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தேவ வருஷத்தில் நம்ம செய்த நன்மைகள் நினைத்து நம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சொல்லி ஒரு உறுதி போட்டிருக்கிறோம். அந்த பிரகாரமும் இந்த வாரத்திலே இந்த மாதம் முதல் வாரத்திலே பருவத்தில் நமக்கு கர்த்தர் அறிவித்த எல்லா நன்மைகளுக்காக சோகம் செல்வியாக தியானித்தோம். ரெண்டாவது வாரம் தேவன் மட்டும் வருடத்திலே நமக்கு அளித்த திருப்திக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த சொல்லி தியானித்தோம். இன்று நாம் பார்க்க ஒரு காரியம், மூணாவது காரியம், இந்த வாரத்தில் நம்ம தியானிக்க ஒரு காரியம், எதுக்காக தேவன் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னார். வாசிக்கலாம். சங்கீதம் 32 அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். சங்கீதம் 32 1-2 எடுத்து வேகமாக வாசிங்க. சங்கீதம் 32 1-2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆமென். ஹalleluya. கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாக. பக்தி தாவீது அருமையான இந்த பாடலை பாடி இருக்கிறார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஹalleluya. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே பக்தர் எழுதுகிற காரியம் என்னென்று சொன்னார், மீறுதல் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா அவன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதுகிறார். பாவம் மூடப்பட்டுச்சுன்னா அவன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதுகிறார். அவனோட அக்கிரமம் எண்ணப்படாமல் இருந்தால் அது அவனுக்கு பாக்கியம் என்று சொல்லி இங்கே ஆவியான் மூலமாக பக்தர் எழுத பார்க்கிறோம். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். எவன் பாவம் மூடப்பட்டதோ அவன் தப்பிச்சான். எவன் அக்கிரமம் எண்ணாது இருக்கிறோ அவன் தப்பிச்சான். எவன் மீறல் மன்னிக்கப்பட்டதோ அவன் தப்பிச்சான் அப்படின்னு எழுதலை. என்ன கொடுக்கறது பதிலாக இப்போ என்ன கொடுக்கே பாக்கியவான். he is been blessed, he had been blessed ன்னு சொல்லி போடப்படும். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாக. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா அது தேவன் நம்ம கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். ஹalleluya. நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா அது நம்ம கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். நம்மளோட அக்கிரமம் கர்த்தர் எண்ணாமல் இருந்தாருன்னா அதை கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். நம்மளோட ஆவியிலே கபடப்படாமல் இருந்தோம்னா, பரிசுத்தமாக இருந்தோம்னா கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். அப்போ இந்த வருஷத்தில் கர்த்தர் என்னென்ன பாவங்களை நம்மளை தண்டிக்காம இருந்தார், என்னென்ன பாவங்கள் கர்த்தர் மன்னித்தார், என்னென்ன அக்கிரமங்கள் கர்த்தர் எண்ணாது இருந்தார், என்னென்ன மீறுதல் கர்த்தர் மன்னித்தார் என்று யோசித்து தேவனுக்கு என்ன செய்யணும், நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதும், இந்த மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதும், இந்த அக்கிரமங்கள் எண்ணாது இருக்கிறதோ இது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஹalleluya. அப்போ இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னால், நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதும், நம்மளுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதும், நம்ம அக்கிரமங்கள் எண்ணப்படாமல் இருந்ததும் தேவனுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். அதுக்காக தேவனுக்கு என்ன செய்யணும், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நமக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷம் என்னென்ன தப்பு மீறுதல் பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம், என்ன குழப்பி பண்ணோம், என்ன தீங்கு செஞ்சோம், எதெல்லாம் கர்த்தர் காரியத்துக்கு விலகி இருந்தோம், இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சோம், பிறருக்கு விரோதமாக என்ன செஞ்சோம், ஆவிக்கு விரோதமாக என்ன செஞ்சோம், ஆவியில் என்னெல்லாம் கபடங்களோட இருந்தோம், எங்கெல்லாம் இச்சையின்படி இருந்தோம், எங்கெல்லாம் பாவத்துக்குள்ள இருந்தோம், எங்கெல்லாம் கண்களுக்கு இடம் கொடுத்தோம், எங்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு இடம் கொடுத்தோம், எங்கெல்லாம் செய்ய வேண்டிய கடன்களை தவறு விட்டு வேற காரியங்கள் செய்தோம், இதெல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், மன்னித்திருக்கிறார். கர்த்தர் மன்னிக்கவே தான் நாம் இப்போ உயிரோடு இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. தேவனுடைய சந்தோஷம் உள்ளதாக. இந்த காரியங்கள்லாம் நமக்கு இந்த வருஷம் மன்னிக்கப்பட்டதுன்னா அது ஒரு காரியம் என்ன தெரியுமா,
இயேசு நமக்காக தேவனிடத்தில் பரிந்துரைக்கிறார். வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாம். இந்த வருஷத்திலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காவும், இந்த வருஷத்திலே நம்முடைய அக்கிரமங்கள் எண்ணப்படாமல் இருந்திருக்காவும், இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்முடைய மீதுகளை மன்னித்திருக்காவும் கர்த்தர் சோதனை செலுத்துவோம். இது எப்படி நடந்தது தெரியுமா? வாசிக்கலாம். 1 யோவான் 2:1-2. வாசி, எடுத்து வாசிங்க. நீங்க பாவம் செய்யாதபடிக்கு இவை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், நீங்க பாவத்துக்கு உட்பட்டிருந்தால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுறவராக இருக்கிறார். ஹalleluya. ரெக்கமெண்ட் பண்றவராக இயேசு கிறிஸ்து. எப்போ நீ பாவம் செய்யும் போது, ஆண்டவரே இவனுக்கெல்லாம் நான் பலியானேன், இவர்களுக்கெல்லாம் நான் பலியானேன், இவர்களுக்கெல்லாம் நான் ரத்தம் சிந்தினேன், இவர்களுக்கெல்லாம் பாடுபட்டேன், இவர்களுக்கெல்லாம் சிலுவை சுமந்தேன், இவர்களுக்காக மரித்தேன், இவர்களுக்காக உயிர்த்தெழுந்தேன் என்று நம்ம பாவங்களுக்காக இயேசு என்ன செய்வார்? தேவனிடத்திலே பரிந்துரைப்பார், ரெக்கமெண்ட் பண்ணுவார். அப்படி அவருக்கு சொல்ல கொடுக்காதீங்க, பாவம் பண்ணாதீங்க என்று சொல்லி இங்கே அங்கே சீடர்கள் எழுத பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வருஷம் வாசிங்க. நம்முடைய பாவங்களை நிறுத்தி செய்ய கிருபாதார பலியாவர். ஹalleluya. வாசிக்கலாம். நம்முடைய பாவங்கள் அல்ல, நம்ம பாவம் மாத்திரமல்ல, சர்வ லோகத்திய பாவங்களையும் சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அப்ப நம்ம பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டது? நம்முடைய அக்கிரமங்கள் எப்படி, நம்முடைய பாவங்கள் எப்படி மூடப்பட்டது? நம்முடைய மீறுதல் எப்படி மூடப்பட்டது? நம்முடைய அக்கிரமங்கள் எப்படி எண்ணப்படாமல் இருந்தது? இயேசு கிறிஸ்து பரிந்துரைக்க விதமாய், கிருபாதாரவழியாக தன்னை கொடுத்த விதமாய், நம்முடைய பாவம் மட்டுமல்ல, சர்வ லோகத்துக்கும் கிருபாதாரவழியாக அவரை இயேசு கிறிஸ்துவை சர்வ லோகத்துக்கும் பலியாக மாண்டார், உயிர்த்தெழுந்தார். இன்னும் நமக்காக பிதாவிடத்திலே பரிந்துரைக்கிறார்கள். அதனால தான் நம்ம பாவங்கள்லாம் இதுவரைக்கும் என்ன செய்யுது? மன்னிக்கப்படும். நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுதுன்னா, நம்முடைய மீதுகள் நமக்கு மன்னிக்கப்படுதுன்னா, நம்முடைய பாவங்கள் மூடப்படுதுன்னா, நம்முடைய அக்கிரமங்கள் எண்ணப்படாமல் இருக்குன்னா, அதுக்கு காரணம் இன்னும் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் நமக்காக பரிந்துரைத்து வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya. தப்பிச்சோன்னு நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியா இருக்கிற சொல்லி பிதாவிடத்திலே வேண்டும் விதமான நம்ம பாவங்கள் இப்போ என்ன இருக்குது? மன்னிக்கப்பட்டிருக்குது. நம்முடைய மீறுகள் மூடப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்குது, நம்முடைய மீறுகள் மன்னிக்கப்பட்டிருக்குது, நம்ம அக்கிரமங்கள் எண்ணப்படாது. இதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிந்துரைத்த விதமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பரிந்துரைத்த விதமாய் நம்முடைய மீறுகள் மூடப்பட்டிருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பிதாவிடத்திலே பரிந்துரைத்த விதமாக நம்முடைய அக்கிரமங்கள் எண்ணப்படாதற்கு நம்ம ஆவிலே கபடம் இல்லாமல் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுக்கு காரணம் கர்த்தராகிய இயேசுவோட பரிந்துரைக்கலாம். அதுக்காக தேவனுக்கு இந்த வருஷம் நன்றி செலுத்துவோமாக. எத்தனை வருஷம் நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல், இந்த வருஷம் எத்தனை தடவை நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மளை தண்டிக்கவில்லை. இந்த வருஷம் கணவன் மனைவி கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், மனைவி கணவன் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், அதில் குடும்பமாக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். அதுக்காக கர்த்தர் நம்ம என்ன செய்யலை? தண்டிக்கவில்லை, மன்னித்திருக்கிறார். அதுக்காக தேவன் என்ன செய்வோம்? நன்றி செலுத்துவோம். இந்த வருஷம் நிறைய கடமைகள் செய்ய தவறி இருந்திருக்கலாம், நிறைய தேசங்கள் செய்ய தவறி இருந்திருக்கலாம், நிறைய பிரமாணங்கள் இந்த வருஷம் கடைபிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்யவில்லை? தண்டிக்கவில்லை. இதுக்கெல்லாம் தேவனுக்கு நம்ம என்ன செய்வோம்? நன்றி செலுத்துவோம். ஆகியனால் இந்த வருஷம் கர்த்தர் நம்ம மன்னித்த எல்லா காரியத்துக்காகவும் கர்த்தர் சோத்து செலுத்துவோம். இந்த வருஷம் நம்முடைய அக்கிரமங்கள் எண்ணப்படாமல் காய் கர்த்தர் சோத்து செலுத்துவோம். இந்த வருஷம் கர்த்தர் நம்முடைய மீதுகளை மன்னித்ததற்காக கர்த்தர் சோத்து செலுத்துவோம். இந்த வருஷம் கர்த்தர் நம்முடைய பாவத்தை மூணதுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நினைத்து சொல்லுவோம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. இங்கே கர்த்தர் நமக்கு பார்க்க போகிறது, கர்த்தர் எப்படி நம்ம பாவங்களை மன்னித்தார் என்று நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எப்படி கர்த்தர் எப்படி பாவம் மன்னிச்சான்னு சொல்றீங்க, அதுக்காக சோத்திரம் சொல்றீங்க, ஓகே. ஆனால் எப்படி கர்த்தர் மன்னிச்சுட்டார் நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு காரியம் உண்டாகலாம்.
கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்தார் அப்படின்ற ஒரு 3 காரியங்களை வேதாந்தம் உதாரணமாக பார்க்கலாம். நம்முடைய காரியத்தில் கர்த்தர் மன்னித்துட்டார் அப்படின்றதுக்கு 3 உதாரணம் பார்க்கலாம். நிறைய உதாரணம் இருக்குது, ஆனால் நம்ம சுருக்கமாக வந்து பார்க்கறதுனாலே 3 உதாரணம் மூலமாய் தேவன் நம்ம காரியத்தெல்லாம் மன்னித்து விட்டார் அப்படின்றதை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அந்த உதாரணத்தை வாசிப்போம். முதலாவது ஏசாயா 54 அதிகாரம் 7-8 சேர்த்து வாசிக்கலாம். ஏசாயா 54 7-8 எடுத்து வாசிங்க. ஏசாயா 54 7-8. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நாம் செய்த பாவ நிமித்தமாய் கர்த்தர் இங்கே தூரம் போகாமல் நம்மளை சேர்த்துக் கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாவம் செய்த ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறான். பாவம் செஞ்சால் தேவனிடம் தூரப்படப்படுகிறான். இதுதான் பாவம் செய்தவருடைய நிலைமையாகும். ஆனால் இங்கே தேவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பாவம் பண்ணி தூரம் போன கூட நான் என்ன செய்தேன்? உடனே சேர்த்துக்கொண்டேன் என்கிறார். நீ பாவம் செஞ்சு தூரம் போன கூட உன்னை தண்டிக்காமல் என்ன செஞ்ச உடனே நான் என்ன செஞ்சேன்? என்னோடு சேர்த்து கொண்டு இல்லாமல் உனக்கு நான் இறங்கினேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ பாருங்க, கர்த்தர் நம்ம பாவத்துக்குமா கர்த்தர் நம்மளோட தூரம் போகாமல், பாவத்துக்கு கர்த்தரை விட்டு நாம் தூரம் போய் நிறுத்துமாய் கர்த்தர் நம்மளை அப்படியே வைத்து விடாமல் அவர் நம்மளை சேர்த்துக் கொள்வார் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது கர்த்தர் மன்னித்த ஒரு காரியமாகும். நீங்க பாவம் பண்ணா தூரம் தான் இருப்பீங்க, தேவனுக்கு தூரமா இருக்க. வாசிக்கலாம் ஏசாயா 59:1 வாசிக்கலாம். பாவம் பண்ணா அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? பாவம் பண்ணா அவன் தேவனுக்கு எப்படி இருப்பான்? நெருங்கி இருப்பானா தூரமா இருப்பானா என்கிறத போடப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். ஏசாயா 59:1 தானே? வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்க அக்கிரமங்களே உங்களுக்கு தேவனுக்கு நடுவே பிரிவினை உண்டாக்குது. உங்கள் பாவங்களே அவருக்கு செவி கொடாதபடிக்கு அவரோட முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்ம பாவம் செஞ்சா தேவனோட முகம் மறைக்கப்படும். அப்படின்னா தேவன் தூரமா இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, இப்ப நம்ம தேவன் நேரம் பார்த்துட்டே இருக்கிறோம். பாவம் செய்ய அந்த பாவத்தை முன்னாடி கொண்டு வச்சா தேவன் முகம் என்னவா இருக்கும்? பாவத்துக்கு பின்னாடி இருக்கும். அப்போ அவர் முகம் தெரியுமா? தெரியாது. அப்போ பாவம் செய்ய தேவனோட முகம் அங்கே மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ தேவனுக்கும் மனிதனுக்குள்ள நடுவில் என்னவா இருக்காங்க? ஒரு பிரிவினை உண்டாக்குது. பாவம் பிரிவினை உண்டாக்குது. அப்போ தேவனோட முகம் மறைக்கப்பட்டதுனாலே இந்த பாவம் செஞ்சவனுக்கு தேவனை தரிசிக்க முடியாமல் இருக்கிறான். அப்போ பாவம் செய்த நிலைமை என்னவா இருக்கணும் அப்படின்னா அவன் தேவனோட பிரிந்துதான் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா. இப்போ ஏசாயா 54:7-8 வாசிக்கிறான். இங்க அவர் சொல்ற வார்த்தையில கர்த்தர் நம்ம காமிக்கிறார். நீ பாவம் செஞ்சு தூரம் போன உடனே நான் என்ன செஞ்சேன்? இமைப்பொழுது கைவிட்டேன், மறைக்கப்பட்டேன், ஆனாலும் உருக்கமான இருக்கலாம் ஒன்று என்ன செஞ்சேன்? சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த பாவத்தை வெட்டி நான் அவனோட சேர்த்துக் கொள்வேன் சொல்லி கர்த்தர் சொல்ற. அடுத்தது அற்பகாலம் மூண்ட கோபத்தான் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், நீ பார்க்க முடியாமல் உன் பாவத்தினாலே இருந்த போதிலும் நான் நித்திய கிருமையோடு உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் மீட்பர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இதை சேர்த்துக் கொள்வேன், இறங்குவேன். இதுதான் இங்கே கொடுக்கப்பட்ட பாவமடைப்பான். அப்ப நீங்க பாவம் செய்த நிமித்தமாய் தேவனுக்கு தூரம் போகாதபடிக்கு கர்த்தரோட சேர்த்துக் கொள்கிறார் என்று சொன்னார். கர்த்தர் உங்க மேல் இரக்கமா இருக்கிறார் என்று சொன்னார். கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வந்திருக்கான்னு சொன்னார். அது தேவன் கொடுத்த மன்னிப்பாகும். அதுக்காக தேவன் சோதனை செலுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே நம்ம எவ்வளவு பாவங்கள் பண்ணி தேவனுக்கு தூரமா இருந்திருப்போம். ஆனா கர்த்தர் நம்மளே தூரமான விட்டதே இல்லை. ஹல்லேலூயா. பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் இருக்கணும், தேவனை விட்டு தூரம் போய் தான் ஆகணும். பாவம் செஞ்ச மனுஷன் எப்படி தான் இருக்கணும்? தேவனை விட்டு தூரம் போய் தான் ஆகணும். ஆனா தேவன் தூரம் போகாமடிக்கு இவங்க கைவிட்டாலும் கூட உடனே கர்த்தர் தூரம் போகாமடிக்கு அவன் என்ன செஞ்சான்? தேவனோடு சேர்த்து கொண்டார். இது கர்த்தர் கொடுத்த ஒரு பாவ மன்னிப்பான்.
கர்த்தர் நமக்கு அந்த பாவத்தை மூடினார் அர்த்தம். நம்மளோட மீதில் அவர் என்ன செஞ்சிருக்காங்க, மன்னித்தார்னு அர்த்தம். நம்மளோட அக்கறைகளை அவர் என்ன செய்திருக்கார், என்னாவது இருக்கின்றாரு அர்த்தம். அப்போ பாருங்க, நம்ம இந்த வருஷம் எவ்வளோ பாவம் செஞ்சிருப்போம். பாவம் செய்யாமல் இருந்தோம்னு சொல்லக்கூடாது, பாவத்தை செஞ்சிருப்போம். ஆனாலும் அந்த பாவம் செஞ்ச மாதிரி அந்த கர்த்தர் நம்மளுக்கு தூரம் போகாதபடிக்கு, அவர் நம்ம கைவிடாதபடிக்கு நம்ம கூட இன்னும் உங்களோட சேர்ந்து இருக்க அனுபவத்தை பார்க்கிறோம். நமக்காக இறங்கின ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம கர்த்தரை விட்டு பிரிஞ்சிருக்கோமா, பிரிஞ்சிருக்கோமா, இணைந்திருக்கோமா? கர்த்தரை விட்டு நம்ம கர்த்தரை விட்டு பிரிஞ்சிருக்கோமா, இணைந்திருக்கோமா? ஆனால் நம்ம பாவம் பண்ணியிருக்கோமே, அப்போ எப்படி இணைஞ்சிருப்போம்? நாம் பாவம் பண்ணியும் நாம் இணைஞ்சிருக்கோம் சொன்னால் அது தேவன் கொடுத்த பாவம் மன்னிப்போம். ஹல்லேலூயா. நம்ம பாவம் அங்கே மூடப்பட்டதா அர்த்தம், நம்ம மீது அங்கே மன்னிக்கப்பட்ட அர்த்தம், நம்மளோட அக்கிரமம் அங்கே என்னாவது இருந்தது சொல்லி அர்த்தம். ஆகையினாலே இந்த வருஷம் நம்ம என்னெல்லாம் பாவம் பண்ணி தேவன் தூரமாக போகிற ஒரு சப்ஜெக்ட் காணப்பட்டால் கூட தேவன் நம்மளை சேர்த்து கொண்டதுக்காய், நம்ம மேலே உருக்கமான இறக்கங்களா இறங்கினதுக்காய் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோம். அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு இந்த வருடத்தில் ஏதாவது இருந்தாலும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடவுப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகியனாலே தேவன் பாவமித்தமாய் நம்மளுக்கு தூரம் போகாமல், நம்மளை கைவிடாமல், நம்மளை சேர்த்து கொண்ட ஒரு அனுபவத்துக்காய் நாம் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோமாக. அந்த மாதிரி பாவ மன்னிப்பு நமக்கு கொடுத்தக்காக தேவன் சோத்திரம் செலுத்துவோமாக. நம்மளோட பாவங்கள் மூடப்பட்டதுக்காக தேவன் சோத்திரம் செலுத்துவோமாக. நம்முடைய அக்கிரமங்கள் எண்ணப்படாமதுக்காக தேவன் சோத்திரம் செலுத்துவோமாக. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக தேவன் சோத்திரம் செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த காரியத்தை குறித்து, இந்த உதாரணத்தை வைத்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், ஒரு காரியத்தை உறுதிப்படுத்திக் கொண்டோம். நாம் பாவம் பண்ணும்போது தேவனுக்கு தூரமாக இருக்க வேண்டும் புரோட்டோகால். ஆனாலும் கர்த்தர் நம்ம மேலே உருக்கமாய் இறங்கி அவர் நம்மளை சேர்த்து கொண்டாடுறது பாவ மன்னிப்பா. ஆகிய தேவன் என்ன செய்யணும், சோத்திரம் செலுத்த வேண்டும். எவ்வளோ விரோதமாக நம்ம கர்த்தருக்கு விரோத காரியம் செஞ்சிருப்போம். கர்த்தர் நம்ம தூரம் போகாபடிக்கு நம்ம கூட இருந்து நம்மளை சேர்த்து கொண்டார். அது எது நிமித்தம், தேவன் நம்ம கொடுத்த பாவம் நிமித்தமாக. ஆகையினாலே இந்த காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் 3 உதாரணத்தை பார்க்கணும்னு சொன்னேன். முதல் உதாரணம் தான் கர்த்தர் நம்மளை மனிஷ்டாங்கிறதுக்கு 3 உதாரணத்தை நம்ம வேதாந்தத்தை பார்க்கணும்னு சொன்னோம். கர்த்தர் நம்ம மனிஷ்டாங்கிறதுக்கு முதல் உதாரணம் என்ன தெரியுமா, நாம் பாவம் பண்ணியும் தூரம் போகாம தேவனோடு இணைந்திருக்க அனுபவத்தை தேவனம் தந்தமையாக கர்த்தர் நம்ம பாவத்தை மூடினார் என்றும், நம்முடைய பாவம் மறைக்கப்பட்டது என்றும், நம்முடைய பாவத்தை கர்த்தர் அக்கிரம கர்த்தர் எண்ணாமல் இருந்தார் என்றும், நம்முடைய மீறுகள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஃபர்ஸ்ட் காரியம், நாம் பாவம் பண்ணியும் நாம் தேவனுக்கு தூரம் போகாமடிக்கு தேவன் நம்மளை சேர்த்து கொண்ட விதமாய் கர்த்தருக்கு என்ன செய்வோம், சோத்திரம் செலுத்துவோம். இது முறை அதனாலே இந்த வசனம் இவைப்பொழுது கைவிட்டேன், உருக்கமான இருக்கிற உடனே சேர்த்து கொள்வேன். இந்த வார்த்தைக்கு பிரகாரமாய் கர்த்தர் நம்மளை பாவம் பண்ணி நம்மளுக்கு தூரம் போகாமடிக்கு கர்த்தர் நம்மளை சேர்த்து கொண்ட விதமாய் பாவம் மன்னிப்பு அருளினார் சொல்லி நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதுக்காக தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. 2வது காரியம், நாம் பாவம் பண்ணியும் கர்த்தர் நம்மளை தண்டிக்கவில்லை. ஹல்லேலூயா. நாம் பாவம் பண்ணியும் கர்த்தர் நம்மளை தண்டனை கொடுக்கவில்லை, அதாவது ஆக்கினையை கொடுக்கவில்லை. தேவனுக்கு சோத்திரம் இல்லை. அதுக்காக தேவனுக்கு என்ன சொல்லணும், சோத்திரம் செலுத்த வேண்டும். வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. யோவான் 8:11. இங்கே ஒரு ஸ்திரீக்கு, பாவம் பண்ண ஒரு ஸ்திரீக்கு தேவன் மன்னித்து விட்டதை பார்க்கலாம். அங்கே ஆக்கினைக்குள்ள ஆக்காதபடிக்கு அவள் மன்னித்து விட்டதை பார்க்கிறோம். அந்த மாதிரி நம்ம இச்சையின்படி நிறைய காரியம் நடந்திருக்கிறோம். நம்முடைய சுய சித்தத்தின்படி நிறைய காரியம் நடந்திருக்கிறோம். நம்முடைய சுய இச்சைப்படி நிறைய காரியம் செய்து பாவம் பண்ணியிருக்கிறோம். அது நாம் தேவன் நம்மளை உட்படாதபடிக்கு மன்னித்து நம்மளை என்ன செய்திருக்கிறார், நம்ம பரிசுத்தமாக வைத்திருக்கிறார். அது தேவன் என்ன செய்யணும், சோத்திரம் செலுத்த வேண்டும். வாசிக்கலாம். யோவான் 8:11. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஸ்திரியை மன்னித்து விட்டார். மற்றவர்களாம் நீ அவர் அந்த 10ஆம் வாசினா தெரியும். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியையும் தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே உண்மை குற்றஞ்சாட்டவன் எங்கே, ஒரு நாயும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையோ இல்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார்.
இயேசு அவனை நோக்கி, நான் உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆமென், ஹல்லேலூயா. இனி போ, பாவம் செய்யாதே என்று சொல்லி இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு நிறைய மன்னித்து இருக்கிறார். நிறைய காரியம் நம்ம பாவங்களுக்கு தண்டியாமல் இருந்திருக்கிறார். நிறைய நம்முடைய பாவங்களுக்கு ஆக்கினைக்கு உட்படுத்தாமல் இருந்திருக்கார் இயேசு கிறிஸ்து. நிறைய பாவங்களை கர்த்தர் கண்டுக்காமல் இருந்திருக்கிறார். அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாமல் இருந்திருக்கிறார். நம்முடைய மீன்களை நான் என்ன செய்திருக்கிறார்? மூடி வைத்திருக்கிறார். நீ போ, பாவம் செய்யாதே என்று இயேசு கிறிஸ்து வான் பண்ணி அந்த ஸ்திரியை என்ன செய்தார்? ஆக்கினைக்கு உட்படுத்தாமல் அங்கே 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 நடத்தினார் சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சோத்திரம் உண்டாக எவ்வளோ பெரிய பாவம் மன்னிப்பு பாருங்க. நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நம்ம அடி வாங்கணும் ஒரு கர்த்தரை நம்ம ஆக்கினை உட்படுத்திருந்தாருன்னா என்ன ஆகும்? டெய்லி நமக்கு அடிதான். அந்த வருஷம் எல்லாரும் அடித்தாரா? இல்லையா? அப்போ நம்ம கர்த்தர் நம்ம பாவத்தை மன்னிச்சுட்டார், நம்மளோட பாவத்தை மூடினார், நம்மளோட அக்கிரமத்தை என்ன இருந்தார், நம்முடைய மீது மன்னிக்கப்பட்டது. எதை வச்சு உறுதியாக சொல்கிறோம்? இந்த வசனம் சம்பவத்துக்கு மூலம் எதை சொல்கிறோம்? தண்டனை இல்லாதனால நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தர் நம்ம இந்த வருஷத்தில் நாம் இச்சைப்படி செய்த பாவத்துக்கு மன்னிச்சுட்டான்னு சொல்லி அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீ இச்சைப்படி நடந்ததாகவும் நியாயப்பிரமாணத்தை மீறினதாகவும் குற்றச்சாட்டப்பட்டவள், தன் சுய பிரமாணப்படி நடந்ததாக சொல்லி குற்றச்சாட்டப்பட்டவள், அனைவர் தன் பாவத்துக்கு உட்படுத்தினதாக சொல்லி குற்றப்படுத்தப்பட்டவள். ஆனால் இயேசு அவளை ஆக்கினைக்கு உட்படுத்தவில்லை. போ, இனி பாவம் செய்யாத வான் பண்ணி அங்கே மன்னித்து விட்டார். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. நாம் இச்சையின்படி இந்த வருஷத்தில் நிறைய பாவம் செய்திருக்கலாம். நம்ம சுய சித்தத்தின்படி நிறைய பாவம் செய்திருக்கலாம். நாம் நிறைய இடத்துல பிரமாணத்தை மீறி நிறைய பாவம் செய்திருக்கலாம். ஞான பிரமாணத்தை மீறியும் மற்றும் கர்த்தர் கொடுத்த விசுவாச பிரமாணத்தை மீறி நிறைய பாவம் செய்திருக்கலாம். அதுக்கெல்லாம் தேவன் தண்டியாமல் போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி நம்மளை ஆக்கினைக்கு உட்படுத்தாமல் நம்மளை மன்னித்து விட்டார். இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்ம நிறைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஆமென் என்று உறுதி இந்த வசனம் மூலமாய் வேத மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆகையினாலே இந்த வருஷத்தில் நம்முடைய இச்சை பிரகாரமாய் நாம் நடந்து கொண்ட பாவங்களை, இச்சை பிரகாரமாய் நாம் செய்த அக்கிரமங்களை கர்த்தர் மன்னித்து தண்டனை கொடுக்காமல் இருந்தார் சொல்லி பார்க்கிறோம். அதாவது என்ன தெரியுமா? யோவான் 1 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த பாவம் செஞ்சால் என்ன உண்டாகும் தெரியுமா? ஒரு அக்கிரமம் உண்டாகும். பாவம் செஞ்சால் கூட என்ன உண்டாகும்? ஒரு அக்கிரமம் உண்டாகும். அப்போ இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களை மன்னிக்கும் போது என்ன தெரியுமா? அந்த பாவத்தால் உள்ள அக்கிரமத்தை கர்த்தர் செய்கிறாங்க, அகற்றி போடுறார். இந்த சிறி தான் நியாயப்பிரமாணத்தை மீது மட்டும் இல்லாமல் சில ஆட்களை விபச்சாரம் பண்ண முடியாத கூட சேர்த்து மித்தமாய் அவங்களையும் அந்த அக்கிரமத்துக்குள்ளே உட்புகுத்தார் என்கிறத பார்க்கிறோம். இவன் மட்டும் பாவம் செய்யவில்லை, தன்னுடைய கூட இருக்க ஆட்களையும் பாவம் செய்ய வைத்தாள்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படி இருந்தவர்களுக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? அங்கே அவள் ஆக்கினைக்கு உட்படுத்தி ஆக வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த அக்கிரமத்தை அவங்க சந்திச்சு தான் ஆக வேண்டும். வாசிக்கலாம். அதனால் பாவம் செய்தானா அது கூட கூட என்ன வருவாங்க? ஒரு அக்கிரமம் வரும். கர்த்தர் என்ன செய்தார்? அந்த அக்கிரமத்தை எண்ணாது இருந்தார். கர்த்தர் அந்த பாவத்தை மூடினார். கர்த்தர் அந்த மீறுதலை என்ன செஞ்சார்? மன்னித்தார். அதனால ஸ்திரீ அங்கே ஆக்கினைக்கு உட்படுத்தவில்லை. இவங்க ஸ்திரீயை மன்னிச்சாருங்கிறது எப்படி கண்டுபிடிச்சோம்? கர்த்தர் அவளை ஆக்கினைக்கு உட்படுத்தாமல் இருந்ததுனாலே அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை மன்னித்தார் சொல்லி எடுத்துக்கொண்டோம். அதனால் பாவம் செய்தவர்களுக்கு கூட ஒரு அக்கிரமம் இருக்கும். அந்த அக்கிரமம் தான் தண்டனை கொண்டு வரும். நல்ல கேட்டுக்கோங்க, பாவம் செய்தவர்கள் கூட ஒரு அக்கிரமம் இருக்கும். அந்த அக்கிரமத்துக்கு தேவனிலிருந்து தண்டனை உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்காக இன்னும் நமக்காக பரிந்துரைக்க முடியாது. இன்னும் நமக்காக தேவனத்தில் ரெக்கமெண்ட் பண்ணி நமக்காக கிருபையாளர் ஆனான்னு சொல்லி பரிந்துரைத்து அவர் வேண்டுதல் செய்த நிமித்தமாய் நமக்கு அந்த பாவத்தினுடைய அக்கிரமங்களும் நீக்கப்பட்டிருக்குது. அக்கிரமங்களும் எண்ணப்படாமல் இருக்குது. பாவத்தில் அக்கிரமங்களும் மூடப்பட்டிருக்குது. அந்த பாவத்து மூலம் வர்ற அக்கிரமத்தினாலே வர்ற மீறுதல் மன்னிக்கப்பட்டிருக்குது. அந்த பாவத்தின் மூலமாய் வர்ற அக்கிரம செயல்களை கர்த்தர் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். அதனால நமக்கு பாவத்து மூலமாய் இந்த அக்கிரம ஒரு தண்டனை நமக்கு இப்போ வராமல் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இதனால் என்ன தெரியுது அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய இச்சைப்படி செய்த பாவங்களை இந்த வருஷத்திலே, நம்முடைய சுய பிரமாணம் செய்த பாவங்களை, அது மூலமாக அந்த அக்கிரமங்களை கர்த்தர் தண்டியாமல் நம்மளை
மன்னித்து வச்சிருக்கிறார். ஹalleluya. அது தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த வசனம் வாசிங்க. 1 யோவான் 1:9 வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி பாருங்க, அது கூட உள்ள எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். அது கூட ஒரு அநியாயம், இந்த அக்கிரமம் சொன்னோம்ல, அது அக்கிரமம் மட்டும் அது அநியாயம். ஒரு பாவம் உண்டாச்சுன்னா அது கூட என்ன உண்டாகும்? ஒரு அநியாயம் உண்டாகும். ஒரு பாவம் உண்டாச்சுனாங்க ஒரு அநியாயம் உண்டாகும், ஒரு அக்கிரமம் உண்டாகும். கர்த்தர் என்ன செய்யறார்? பாவத்தை அறிக்கும் போது, நான் பாவத்தை அறிக்கை செய்யும் போது அது பாவத்தை அநியாயத்தை கர்த்தர் நீக்கி நம்ம சுத்திகரிக்க அவர் என்னவா இருக்கிறார்? நீதியும் வல்லவராக இருக்கிறார். அப்படி அந்த ஸ்திரீக்கு இயேசு காண்பித்தார். அந்த பாவத்தையும் அந்த பாவத்துக்கு உண்டான எல்லா அநியாயத்தையும் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த ஸ்திரீக்கு நீக்கி போட்டார். இனி பாவம் செய்யாதே போ என்று சொல்லி வான்மணி அனுப்பிச்சார். கர்த்தர் அந்த ஸ்திரீயோட பாவத்தை மன்னித்தார். எப்படி இதை ஏற்றுக்கொண்டோம்? அந்த ஸ்திரீயை கர்த்தர் என்ன செய்யல? ஆக்கனை கூப்பிடுத்தவில்லை. ஸ்ரீயோட பாவத்தை மூடினார். அந்த ஸ்ரீயோட அக்கிரமத்தை மூடி என்னது இருந்தார்? அந்த ஸ்ரீயோட மீதுகளை கர்த்தர் செஞ்சார், மன்னித்தார். ஆக்கனை கூப்பிடுத்தவில்லை. அந்த ஸ்திரீ செய்த பாவத்துக்கு அநியாயத்தை கர்த்தர் செய்யல, தண்டனை கொடுக்கவில்லை, ஆக்கனை கூப்பிடுத்தவில்லை. அதனால் கர்த்தர் மன்னித்தார் சொல்லி வந்து விடும். ஆகையினாலே இந்த வருஷத்தில் நமக்கு சில காரியங்கள் இருந்திருக்கலாம். தேவனுடைய பிரமாணத்தை மீறியும் செஞ்சிருக்கலாம், சுயத்தை நாம் செஞ்சிருக்கலாம், சுய இச்சைப்படி செய்திருக்கலாம், கண்களை இச்சை இடம் கொடுத்துருக்கலாம், இச்சைப்படி சில காரியங்கள் செய்திருக்கலாம். ஆனால் தேவன் அதுக்கு என்ன செய்வாங்க? ஆக்கனை உட்படுத்தாமல் இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லி நம்ம வான்மணி மன்னித்து வைத்திருக்கிறார்னு சொன்னார். அது தேவன் அனுக்கிறம், கர்த்தர் காட்டி இறக்கம், நம்ம ஆண்டவர் இயேசுவோட பரிந்துரைத்தல், கர்த்தராகிய இயேசு பலியானங்களை நினைவுபடுத்தல் உண்டாயிற்று. அதனால நமக்கு இது மூலமாக பாவமன்னிப்பு உண்டாயிட்டு சொல்லி மறந்து கொள்வோம். ஹalleluya. அப்படி இந்த வருஷத்திலே கர்த்தர் நாம் இச்சைப்படி செய்த பாவங்களுக்கும், நாம் பிரமாணத்தை மீறி செய்த பாவங்களுக்கும், நாம் மீறுதல் செய்த பாவங்களுக்கும், நாம் செய்த அக்கிரமங்களுக்கும் கர்த்தர் நமக்கு அதோடு சேர்ந்த அநியாயங்களுக்கும் கர்த்தர் தண்டனை கொடுக்காமல், ஆக்கனை உட்படுத்தாமல், நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டதுக்காகவும், நம்முடைய பாவங்கள் நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதுக்காகவும், நம்முடைய அக்கிரமங்கள் எண்ணப்படாமதுக்காகவும் இந்த வருஷத்துக்காக தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோம். ஹalleluya. சோத்திரம். மூணாவது காரியம், 1 நாளாகமம் 27:1 வாசிக்கிறோம். இங்கே 1 நாளாகமம் 27:1 வாசிங்க. அதில் 17, 18, 19 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 1 நாளாகமம் 27:1 வாசிங்க. அதிலே 17, 18. மூணாவது காரியம், இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? தான் வழிவிட்டு போன ஒரு மனிதனுடைய, ஒரு பக்தனுடைய காரியத்திலே வாதை உண்டாக்காமல், வாதை அவன் மேற்கொள்ளாமல், மன்னிப்பு உள்ள காரியத்தை கொடுத்து அதை திருந்த செய்தார் சொல்லி பார்க்கணும். அவர் செய்த மொத்தமாய் வாதை அவர்கள் காக்க வேண்டியதுதான். நம்ம 2வது காரியம் என்ன பார்த்தோம்? அவன் அநியாயம் மூலமாய் தண்டனை கொடுக்கணும், ஆனால் ஸ்திரீ கொடுக்கல. 3வது காரியம் தெரியுமா? நம்ம செய்த மொத்தம் நமக்கு என்ன வரணும்? வாதம் வரணும். ஆனால் கர்த்தர் ஒரு 3 ஆப்ஷனை கொடுத்து அந்த வாதை அவன் தாக்காதபடிக்கு அந்த மனுஷனை அங்கே ஸ்திரப்படுத்தினார் தாவீதை. ஹalleluya. வாசிக்கலாம். 21:1. பாருங்க, இப்படி ஒரு பாவத்தை செய்யலாம். கர்த்தர் நல்லா வச்சுருக்கார், செழிப்பாக வச்சுருக்கார். அதனால எவ்வளோ கணப்பாங்க எண்ணம் சாத்தான் ஏவினா தாவீதை. உடனே அவன் செய்ய ஆரம்பிச்சான். கர்த்தர் பார்வையில் இதை கொல்லா பார்க்குது. உடனே கர்த்தர் செய்தார், அவனை தண்டிக்கும்படியாக அங்கே கிளம்பிட்டார். சங்கரின் தூதனை அங்கே அனுப்பிவிட்டார். அப்புறம் காத்திற்கு தீர்க்க செய்ய கர்த்தர் அங்கே அனுப்பினார். அனுப்பி அவனை வான் பண்ணார். என்ன அப்படி பண்ணிட்டேன்? உடனே எவ்வளோ செழிப்பாக கொடுத்து நீ அப்படி செஞ்ச வான் பண்ணார். உடனே அவர் அங்கே வர்ற வாதையை பார்த்து பயந்துட்டார். ஆண்டவரே, இவர்களை ஒன்று செய்யல, நான் அளவு தப்பு செய்ய, என்ன தண்ணி என்று சொல்லி, என்ன தண்ணி என்று சொன்னார். கர்த்தர் அங்கே தண்டித்தாரா? அதான் முக்கியம். வாசிக்கலாம். 17, 18 வாசிக்கலாம். தாவீது தேவன் இந்த ஜனத்தை என்ன சொன்ன? நான் அளவு, நான் தான் மீது உட்பட்டவன், நான் தான் பாவத்துக்கு உட்பட்டவன், நான் தான் அக்கிரமத்துக்கு உட்பட்டவன், நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடத்திட்டேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது?
என் தேவனாய கர்த்தாவே, என் தேவனாய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய உங்கள் ஜனத்துக்கு விரோதமாய் எனக்கும் தகவல் வீட்டுக்கு விரோதமாக இருப்பதாக என்றான். நீங்கள் வாதை உண்டு பண்ணியிருக்கீங்களே, அந்த ஆடுகளுக்கு என்ன செய்யுது? ஒன்று இல்லை, நாளளவு பாவம் செய்யுது, நானளவு பொல்லாப்பு செய்யுது. அதான் என்ன சொல்லியிருக்கோம்? நாம் பாவத்தை அறிக்கை செய்தோமானால் அது எல்லா அநியாயத்தை நீக்கி அவர் நம்மளை சுத்திகரிக்க அவர் நீதிபதியும் வல்லவராக இருக்கிறார். அப்போ இங்கே தாவீது என்ன செய்கிறார்? நானளவு பாவம் செய்தேன், நானளவு பொல்லாப்பு செய்த இந்த ஆடுகள் என்ன செய்யுது? அவருடைய வாதையை நிப்பாட்டி எங்கள் குடும்பத்துக்கு அனுப்பிச்சுங்க அப்படின்னு சொல்லி அவர் பரிந்துரைத்து கேட்குறார். தேவன் அவருக்கு அந்த வாதையை அனுப்பிச்சாரா இல்லையா? வாசிக்கலாம், அடுத்த வாசிங்க. அப்பொழுது எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டார். இப்போ தீர்க்கதரிசி சொன்னார், நீ போய் அங்கே விழிச்சு ஒரு பலிபீடத்தை கெட்டு என்று சொல்லி கர்த்தர் அங்கே அந்த தீர்க்கதரிசி மூலமாக தாவீதுக்கு அறிவித்தார். பாருங்க, இங்கே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. இந்த பாருங்க, வாசிக்கலாம், 12ஆம் வசனம் வாசிக்கலாம். தாவீது செய்து பொல்லாங்குத்தமாய் அவனுக்கு 3 ஆப்ஷன், மன்னிக்கப்படக்கூடிய ஒரு 3 ஆப்ஷன் வாசிக்கலாம். 3 வருஷத்து பஞ்சமோ, 3 வருஷம் பஞ்சம் வேணுமா? பைங்கரின் கை பட்டயம் உன்னை பின்தொடர நீ சத்துருக்களுக்கு பின்தொடரி போகச்சி. சத்துரு முறிந்தோடி போகப்படக்கூடியா? 3 மாதம் சங்காரமோ, 3 வருஷம் சங்காரம் உண்டா? 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையிலும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் இருக்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று. பாருங்க, கொள்ளை நோயா, சத்துருக்களோடு மடிந்து போகிறியா, பஞ்சமா என்று கேட்டார். மண்டிக்க வல்லவர்கள் 3 ஆப்ஷன் கேட்குறாரு. இல்லை இல்லை இல்லைன்னா அடிச்சு போட்டே இருப்பார். உடனே கேட்குற, ஆண்டரே இந்த வாதை நோயை மக்கள் தீட்டுப்படுத்த வேண்டாம், நான் 9 கையில் விட இருப்பேன், சத்துரு கையில் விட வேண்டாம், பஞ்சம் வர வேண்டாம், என்னை மன்னித்துருங்க, அதுபோல் ஜனங்களை விட்டுருங்க என்று சொல்லி அவன் பரிந்துரைத்தான். கர்த்தர் அவன் மன்னிக்க வந்தார். என்ன செய்ய தெரியுமா? இந்த 3 அவனுக்கு நடக்கல. ஹல்லேலூயா! என்ன நடந்துருமா? அது மாறாக போய் ஊழியத்தை செய்யும் அப்படின்னா, மாறாக போய் இந்த பிரச்சனைக்கு முடிக்கிறதுக்கு ஒரு ஊழியத்தை செய்யும், போய் பலிபீடத்தை எனக்கு கேட்டு அப்படின்னா. உடனே வாசிக்கலாம், அங்கே ஒரு 28 வாசிக்கலாம். 28 எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அருளியதை தாவீது 26 அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகனங்களையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அங்க பலி செலுத்தி விண்ணப்பம் பண்ணினான். வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கிய அக்கினியால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததல்லாமல் தேவதூதன் தன் பட்டத்தை உரையில திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். கர்த்தர் அவன் மன்னித்து விட்டார். ஹல்லேலூயா! சங்கார தூதன் அங்க யாரும் என்ன செய்யல, கை வைக்கல. கர்த்தர் சொன்னார், அந்த பட்டத்தை உரையில போடு என்று சொன்னார். தாவீது சொன்ன பிரகாரம் மனம் திரும்பி எனக்கு பலிபீடத்தை கட்டிட்டான், ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டான். அது மாத்திரமல்ல, அந்த பலி அவனுக்கு அங்கீகரிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! இருந்து கர்த்தரை தாவீதை மன்னிச்சிட்டான். எப்படி எடுத்துட்டு வந்துருமா? அந்த வாதை நோய் யாரை தாக்கல, ஃபர்தரா அந்த ஜனங்களையும் தாவீதையும் தாக்கல. அடுத்தது தாவீது பலி என்ன பண்ணப்பட்டிருக்குது, அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நமக்கு இந்த வருஷமும் பலி விலகி சேர பாவத்துக்குத்தமாய், மீறுதல் குத்தமாய் உண்டான பாவத்துக்குத்தமாய் கர்த்தர் நமக்கு வாத நோயை குறித்து நமக்கு தண்டிக்காமல், நம்மளோட பலியை அங்கீகரிக்காமல், அந்த பலியை நமக்கு அங்கீகரிக்காமல் அப்படி விட்டுவிடாதபடிக்கு கர்த்தரை பாதுகாத்து கொண்டார். வாதம் அணுகாமடிக்கும் நம்ம பலியை அங்கீகரிக்காமல் அதை அங்கீகரிக்க முடியாது செய்தார். இதனால் நமக்கு என்ன உண்டாயிடுச்சு, அங்கே பாவமணி புரிந்து சொல்லி மறந்து கொண்டார். ஹல்லேலூயா! அப்படி இந்த வருஷமும் நம்ம நிறைய இடத்துல தேவனுடைய பிரமாதத்துக்கு விலகி போயிருந்திருக்கலாம், தேவனுக்கு மீது போட்ட காரியங்கள் இருந்திருக்கலாம், தேவனுக்கு விரோதமான செயல்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதுக்கு என்ன செய்யலை, ஒரு வாத நோயை நம்மளோட சரீரத்தை தாக்க கர்த்தர் அனுமதிக்கலை. நம்மளோட பலிகள் அங்கீகரிக்காமல் ஒரு நாளும் விட்டுறது. பக்தர் பாடினது போல பலியும் அவர் என்ன செய்ய எனக்கு அங்கீகரித்தார். அந்த பாட்டில் பாதுகாத்தார், நெருக்கடியில் அந்த பலிகளில் வரும் பலியை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். அது எப்படின்னா, கர்த்தர் என்ன மனுஷன் நாம கெடுக்கிற காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சு நம்ம ஆசீர்வதித்தார். பேர் என்ன,
கர்த்தர் நம்மளை மனுஷார்த்த. ஹalleluya. இங்கே தாவீது அங்கேதான் சர்வாங்க பலியும் சமாதான பலி செலுத்தினான். கர்த்தர் வானத்திலிருந்து சர்வாங்க தகனப்படுத்தியும் இறங்கி அக்கினினார். சர்வாங்க தகனப்படுத்தும் மேல் இறங்கி அக்கினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தது இல்லாமல் தேவதன் தன்னுடைய பட்டத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஹalleluya. பாதை நிறுத்தப்பட்டது. தேவசம் சோத்திரம் உண்டாதாக இருந்து என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது சில இடத்துல சரீர நோய் வருது அப்படின்னா அது என்ன தெரியுமா? நாம் செய்த பாவத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய சரீர நோய் வருது. சரீரத்தில் நமக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா அது எதுக்கு தெரியுமா? நம்மளோட பாவத்தை நாம் உணர்த்த முடியாத ஒரு காரியத்தை உண்டாகும். அது வாதையை அங்கே வருது அப்படின்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எங்கேயோ அக்கிரமத்தை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்றது. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக இந்த காரியத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் நாடத்தில் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன். இப்போ அவங்க பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இதில் என்ன தெரியுது அப்படின்னா, கர்த்தருக்கு தாவீது பலியை அங்கிருந்து நிமித்தமாய் அவனுக்கு வாதை வராமல் அவன் செய்த மீது நிமித்தமாய் வாதை வராமல் தடுத்த நிமித்தமாய் நாம் அறிந்து கொண்ட காரியம் என்னன்னா, கர்த்தர் தாவீதை மன்னித்தார். அவனோட பாவம் அங்கே மூடப்பட்டது, அவனோட மீது அங்கே மன்னிக்கப்பட்டது, அவனோட அக்கிரமம் அங்கே என்ன வந்தது. அதே போல இந்த வருஷத்துல நாம் நிறைய பாவங்கள் செய்திருக்கலாம், மீது உட்பட்டிருக்கலாம், கர்த்தரை வழிவிட்டு விலகி போயிருக்கலாம். அதுக்கெல்லாம் தேவன் வாதையை வந்து நம்மளை தாக்காதபடிக்கு கர்த்தர் நம்மளை மன்னித்திருக்கிறார். நம்மளோட பலிகளை அங்கீகரித்து நம்மளை ஆசிரித்திருக்கிறார். அப்படியாக மூணாவது காரியமாக நாம் செய்த பாவத்து நிமித்தம் வாதை நம்ம தாக்காதபடிக்கு, நம்ம பலியை அங்கீகரிக்காமல் தேவன் விடாதபடிக்கு நம்ம பலியை அங்கீகரித்து தேவன் நம்மளை பாதுகாத்து மன்னிப்பு அருளாங்கிறதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக தேவன் நன்றி செலுத்துவோம். ஹalleluya. அப்படியாக இந்த 3 விதத்திலே தேவன் பாவ மன்னிப்பை அருளான்னு சொல்லி நம்ம ஒத்துக்கொள்கிறோம். 3 விதத்திலே நம்ம பாவம் மூடப்பட்டதுக்கு, நம்மளுடைய அக்கிரமம் எண்ணப்படாமல் இருந்தது, மற்றும் நம்முடைய மீறுகள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி அறிந்து கொள்கிறோம். எப்படி அப்படின்னா, இனி பாவம் செய்யாது என்று சொல்லி ஆக்கினை கர்த்தர் கொடுக்காம இருந்ததுனால, செய்த பாவத்து முத்தமாய் அங்கே வாதையவன் உண்டு பண்ணாமல், வாதையவனை தாக்காம வாதையவனை மேற்கொள்ளாமல் இருந்ததுனால, செய்த பாவத்து முத்தமாய் தேவன் நம்மளுக்கு தூரம் போகாமல் நம்மளை சேர்த்து கொண்டதுனாலே கர்த்தர் இந்த இடத்துல பாவம் மன்னிப்பு அருளி அங்கே அவருடைய ஆசீர்வதித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே ஆசீர்வாதத்தை நாமும் இந்த வருஷம் பெற்றுக்கொண்டோம். ஹalleluya. நம்மளோட பாவத்துவம் தேவன் நம்மளுக்கு தூரம் போகாபடிக்கு நம்மளை சேர்த்து கொண்டார். இந்த வருஷம் நம்மளோட பாவத்து நிமித்தம் தேவன் நம்ம தண்டியாபடிக்கு ஆக்கினை கொடுத்தாபடிக்கு கர்த்தர் நம்மளை சேர்த்து கொண்டார். இந்த வருஷம் செய்த பாவத்து நிமித்தமாய் பாதை வராபடிக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டார். அப்படி நம்ம பலியும் அவர் அங்கேயிருந்து பாவம் நம்ம கட்டளையிட்டார். ஹalleluya. அப்படியாக இந்த வருஷம் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மூடப்பட்டதுக்காகவும், கர்த்தர் நம்முடைய பாவங்களை எண்ணாமல் வந்திருக்காவும், நம்முடைய அக்கிரமங்களை எண்ணாமல் வந்திருக்காவும், கர்த்தர் நம்முடைய மீறுகளை மன்னித்ததுக்காக தேவன் சோத்திரம் செலுத்துவோமாக. ஆமென். ஹalleluya. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த 3 காரியம் எதுக்கு அப்படின்னா, தேவன் இந்த வருஷம் மன்னிச்சிட்டாங்கிறதுக்கு அடையாளத்தை பார்த்தோம். ரைட்டா? இப்போ கர்த்தர் மன்னிச்சு செஞ்ச காரியத்தை இன்னொன்று யோசிங்க, இன்னும் ஒரு விதமாக யோசிங்க. எப்படின்னா, நாம் அறியாமல் செய்த பாவம், நாம் அறிந்து செய்த பாவம் கர்த்தர் இந்த வருஷம் செய்திருக்கிறார், மன்னிச்சிருக்கிறார். எப்படிங்க? நாமள அறியாமல் செய்த பாவத்தையும் கர்த்தர் மன்னிச்சிருக்கிறார், அறிந்து செய்த பாவத்தையும் மன்னிச்சிருக்கிறார். அதையும் வேதாந்தமாக உறுதி கொள்வோம். வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34 வாசிக்கலாம். இவர்களுக்கு மன்னியும். சிலுவையிலே கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தை மன்னித்து பாருங்க. சிலுவையில் அவர் மன்னித்த காரியத்தை பாருங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னது அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். ஹalleluya. சிலுவையில் கர்த்தர் வார்த்தை விட்டார். என்ன வார்த்தை விட்டார்? மன்னித்தார். என்னதுன்னா, அறியாமல் செய்தார் ஆண்டவரே, இவங்களை மன்னியும் என்று சொல்லி சொன்னார். நமக்காக இயேசு இன்னும் பரிந்துரைச்சிருக்கிறார். ஒரு பாவங்களுக்காக தேவனிடத்திலே பரிந்துரைக்க வல்லவராக இருக்கிறார். அறியாமல் செய்தார் தான், அறியாமல் செய்துட்டார், இவங்க அறியாமல் காரியத்தை செஞ்சுட்டாங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொல்லி தேவன் என்ன செய்கிறார்? தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து பரிந்துரைக்கிறார். இதுதான் அறியாமல் செஞ்ச பாவத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார்.
நம்ம எத்தனை தடவை அறியாமல் செஞ்சுருக்கோம் தெரியுமா? சில பாவங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அறியாமல் செஞ்சு போயிட்டே இருக்கோம். ஆனால் கர்த்தர் அதை மன்னிக்கிறார் என்கிறத பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவனுக்கு விரோதமாய் அவர் செய்தார்கள், சிலுவையில் அறந்தார்கள். சரி, அறியாமல் செய்கிறான்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு மன்னித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2 வாசிக்கலாம். மத்தேயு 9:2 வாசிக்கிறேன். மத்தேயு 2:9-2 அங்கே படுக்கையில் இருந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவளுக்கு கொண்டு வந்தார்கள். இயேசுவுடைய விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. உன் பாவங்களை மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை நோக்கி சொன்னார். ஏன் பாவங்களை மன்னிக்கப்பட்டது சொன்னார்? சில நேரங்களில் நம்ம சரீரத்தில் வர நோய் எதுக்கு வருது நமக்கு தெரியாது. சில நேரங்களில் நம்ம சரீரத்தில் நோய் வந்துச்சுன்னா எதுக்கு வருது நமக்கு தெரியாது. அது எதுக்கு தெரியுமா? நாம் அறியாமல் செய்த பாவங்களை நாம் அறிய முடியாது வருகிறது. ஹல்லேலூயா. நாம் அறியாத செய்த பாவங்களை நாம் அறியும்படியாக நமக்கு சரீரத்தில் சில நோய் வருது. அந்த நோய் என்ன நினைக்கிறீங்க? அது தண்டனை அல்ல, நம்ம உணர்த்துப்படும்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு செயலாம். நாம் அறியாமல் செய்த பாவங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, நாம் ஒத்துக்கொள்ளும்படியாக சரீரத்தில் நோயை கர்த்தர் அனுமதித்து அந்த அறியாமல் செய்த பாவத்தை என்ன செய்கிறார்? அறிய வைக்கிறார். இங்கே இந்த திமிர்வாதக்காரனுக்கு அப்படிதான் செய்தார். இந்த திமிர்வாதக்காரனுக்கு பாவத்தினால் உண்டான காரியமாக இருந்து சொல்லி இயேசு அறிந்து கொண்டார். அது அவன் உணர்த்தப்பட வேண்டும். அதுக்காக கர்த்தர் செஞ்சார், பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ஹல்லேலூயா. இப்போ வாசிக்கலாம். 7-8 வாசிக்கலாம். 6-7 வாசிக்கலாம். 6-7. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷனுக்கு அதிகாரம் உண்டு என்பதற்காக நீ செய்த பாவம் உனக்கு, அறியாமல் செய்த பாவம் உனக்கு உணர்த்தப்பட்டு நான் மன்னிக்க முடியும் அப்படின்னு நீ அறிந்து கொள்ள வேண்டுவதற்காக இப்ப திமிர்வாதக்காரனை நோக்கி, எழுந்து உன் படுக்கை எடுத்து போ, உன் வீட்டுக்கு போ. உடனே எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஹல்லேலூயா. இங்கே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஏன் சொன்னா? பாவத்தினால்தான் இந்த நோய் வந்துச்சுனாவே அறிந்து கொண்டான். இந்த பாவம் தான் இந்த நோயை மன்னிக்கிறதுக்கு இயேசு தான் பூமியிலே அதிகாரம் உள்ளவன் என்ன செஞ்சாவன்? அறிந்து கொண்டான். அறிந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாவன்? எழுந்து படத்தை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சான்? வீட்டுக்கு அவன் போனான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால சில நேரங்களில் நாம் அறியாத சில பாவத்து மித்தமாய் நாம் அந்த பாவத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாய் சில நோய்கள் நம்மளை தாக்கக்கூடும். ஆனாலும் கர்த்தர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வருஷத்திலே நான் அப்படி சில காரியங்களை பார்த்தேன். என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சில நோய் வரும்போது ஆண்டவரே என்னை ஒன்று ஒப்பு கொடுக்குறேன், நான் அறியாமல் செஞ்சதை என்னை மன்னித்தரேன், நான் அறியாமல் செஞ்சதே காரியத்தை எனக்கு உணர்த்தி இருக்கும், என் சரீரத்தை பலப்படுத்தும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், மறு தகவல் செய்தார், சரீரத்தை பலப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. பல்வலி இருந்தது, இடையில இரும்பல் இருந்தது, தலை சுத்துக்காக இருந்தது, நாக்கில் புண்ணு இருந்தது. எல்லாம் தேவனே நான் அறியாமல் செய்த பாவம்னு சொல்லி அறிந்து கொண்டேன். ஒரு சரீரத்தை விட்டு ஒப்படைக்கிறேன், நீ இதை மன்னித்தருகிறாக. நீ மன்னிக்க வல்லவராக இருக்கிறீங்க. பாவத்தையும் மறுபடியும் அநியாயத்தை நீக்கி சுத்திகரிக்க நீ வல்லவராக இருக்கிறீங்க, நீ நீதிபதி என்று சொல்லி தேவனுக்கு விண்ணப்பம் பண்ணினேன். கர்த்தர் என்னை சரீரத்தை பலப்படுத்தி நான் என்ன பாவத்து நிமித்தமாய் எனக்கு அது உண்டாயிட்டுங்கிறத உணர்த்தினார், அது சரி செய்தார், சீர்படுத்தினார், சிறப்படுத்தினார், என்னை நிலைநிறுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு நாம் அறியாமல் செய்த பாவத்தை மன்னித்துக்காக தேவனுக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். சில இதை அசால்ட்டாக தப்பு பண்ணிட்டு போயிடும். ஒரு கூட்டத்தில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ஒரு பெரிய படம் நீச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ரைட்டா? ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம வேகமாக ஓடி போகிறோம், யாரோ கையில் ஒரு பையை வச்சு போகிற தட்டிட்டு அம்பாடுக்கு போயிடும், அது ஜாமான் கீழே இருந்தவருக்கு சேதம் உண்டாய். நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு அது என்ன செய்கிறார்? மன்னிப்பு தராமல் நம்மளை மன்னித்து வைத்திருக்கிறார். எப்படி எப்படி அதுக்குரிய தண்டனை நமக்கு கொடுக்காமல் இருக்கிறார். அது இயேசு பரிந்துரைத்து நிமித்தமாய் அங்கே பிதாவே நான் செய்த அறியாமல் செய்கிறேன், மன்னித்து விடும் என்று சொல்லி இயேசு பரிவர்த்து ஜெபம்
இன்ன வரைக்கும் செயல்பட்டு கொண்டு பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த வருஷத்திலே நாம் அறியாமல் சில பாவத்தை கர்த்தர் மன்னித்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென், ஹalleluya. அது எப்படி உறுதி கொள்கிறோம்? நம்மகிட்ட உள்ள சுக ஆரோக்கியத்தை, நம்முடைய சரீர நோய் கர்த்தர் நீக்கி போட்டு நிறுத்தமாய், அந்த அறியாமல் சில பாவத்தை கர்த்தர் அறிய வைத்த நிறுத்தமாய் நாம் அதை கண்டுகொண்டோம். அப்படியாக இந்த வருஷம் தேவன் நமக்கு தேவன் நாம் அறியாமல் சில பாவங்களை மன்னித்திருக்காவும், அந்த பாவங்களை மூணதுக்காகவும், அந்த அக்கிரமம் எண்ணப்படாமதுக்காய் தேவன் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென், ஹalleluya. அடுத்து நம்ம அறிந்தும் சில பாவங்களை கர்த்தர் மன்னித்தார். நம்ம அறிந்து சில பாவங்களை கர்த்தர் மன்னித்தார். வாசிக்கலாம். அதாவது என்னாகும் 14ஆம் அதிகாரம் 19, 22 வாசிங்க. அதுக்கு முன்னாடி என்னாகும் 14, 14, 11 வாசிங்க. இதே வாசிங்க. என்னாகும் 14, 11. கர்த்தர் மோசேயை நோக்கி, இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள். தங்களுக்குள்ளே நான் நாட்டின சகல அடையாளங்களையும் சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் இதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். பாருங்க, இந்த இடத்துல ஒரு அவிசுவாசம் ஒன்று இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து போய் பார்க்கிறார் தேவன். எப்படின்னா 10 பேர் அங்கே கானான் தேசத்துக்கு உழவு பார்க்க அனுப்பிச்சா 2 பேர் நல்ல பதில் சொன்னாங்க. இதை பற்றி என்ன சொன்னாங்க? இதெல்லாம் அவதூறு சொன்னாங்க. அப்போ கர்த்தர் கோபம் கொடுக்குறார். நான் இவங்களுக்கு அதிசயங்களை காட்டியும் இவங்களோட அதிசயங்களை நாட்டின பிறகு கூட இவங்க என்ன செய்யலை? விசுவாசம் வரல. கர்த்தர் இவ்வளோ வருஷமாக ஆயிரத்தி வழக்கம் நடத்திருக்கிறார். ஆனால் இந்த வருஷம் நிறைய நம்ம அவிசுவாசம் வராமல் சில காரியங்கள் செய்திருக்கிறோம். இதை கர்த்தர் மன்னிக்கணுமே. மன்னித்தாரா இல்லையா? நாம் அவிசுவாசமாய் இந்த வருஷத்தில் செய்த காரியத்தை கர்த்தர் மன்னித்துக்காக தேவன் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த அவிசுவாசம் எப்படி சொல்றோம் அப்படின்னா, நான் நாட்டின அதிசயங்களை இப்போ பார்த்து கூட என்ன செஞ்சாங்க? அவங்க அவிசுவாசப்பட. வசனத்திற்கு வாசிங்க. நான் காட்டின சகல அடையாளங்களையும் கண்டும் இதுதான் அறிந்து செய்த பாவம் அர்த்தம். நான் காட்டின அதிசயங்களை அவங்க கண்டும் அவங்க எது வரைக்கும் என்ன விசுவாசம் இருப்பார்கள், விசுவாசியாம இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் கேட்டார். அப்ப என்ன அர்த்தம்? அந்த கர்த்தரோட அதிசயங்களை காட்டின அதிசயங்களை நாம் கண்டும் அவர் அதை பார்த்தும் நாம் என்ன செய்கிறோம்? இன்னும் தேவனை விசுவாசியாம இருக்கிறோம். மகாபரி பாவம். ஒரு இடத்துல வாசிக்கிறோம், விசுவாசம் வர்றது எல்லாமே பாவமே. விசுவாசம் இல்லாமல் எந்த காரியம் செஞ்சாலும் என்ன இருக்கும்? பாவங்க. அப்போ நான் இவ்வளோ அற்புதம் செஞ்சும், நான் இவ்வளோ அடையாளம் கண்ணில் காட்டியும் நீ கண்டும் இந்த அறிந்து நீ செஞ்ச பற்றிய பாவத்தை, அது பாவத்தை பெருங்குது அவிசுவாசம். அப்பா இது நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற உன்னை கெஞ்சற ஆண்டவரே, ஒரு மனுஷன் தூக்கி வீசுற போல தூக்கி வீசிடுவேன் ஐயா, அப்படி செய்யாதீங்க. 8 ஜனங்களை பார்க்குறாங்க. அங்கேருந்து நீங்கள் வல்லமையாக அவங்க அழைச்சி கொண்டு வந்தீங்க. அவங்க இன்னும் பார்த்து தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு சாட்சி இல்லாமல் விட்டுறாதீங்க ஆண்டவரே, எப்படியாவது அவங்கள தரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அங்கே மோசே இங்கே பரிந்துரைக்கிறார். வாசிக்கலாம். இப்போது 20:22 வாசிக்கலாம். 20:22. கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன்டா. ஹல்லேலூயா. இது பார்த்தீங்களா? அவிசுவாசமா செய்த அந்த பாவத்தை தேவன் என்ன செய்யல? அங்கே தண்டிக்காம விட்டார். ஒரு மனுஷனை தூக்கி எறிய போல எரிஞ்சிருவீங்க அப்படின்னு மோசே சொல்றாரு. எப்படி நீ நினைச்சீங்கன்னா ஒரு மனுஷன் செய்யுங்க, தூக்கி எறிய போல மனுஷன் எரிஞ்சிருவீங்க. ஆனால் அப்படி செய்யாதீங்க ஆண்டவரே, இவங்க என்ன செய்யும்? நீங்கள் திடப்படுத்தும் என்று சொல்லி இவன் அறிந்து செஞ்ச பாவம் தான் மன்னிச்சுன்னு சொல்லி அவர் கெஞ்சினான். உன் வார்த்தையின்படி அவர்களை மன்னித்தேன் என்றார். வாசிக்கலாம். மன்னித்தேன். பாருங்க, இதுல என்ன தெரியுதுமா? என்னுடைய அடையாளம் கண்டிருந்தோம் 10 முறை என்னை பரிச்சை பார்த்துருக்கிறான். அப்படி ஓனா அப்படி இனிமேல் அப்படி எவனா இருந்தானோ அவனை நினைச்சு சுத்தமான முடிச்சிருவேன் அப்படின்ட்டார். அதனால் இனிமையாச்சும் ஒன்று நினைச்சுங்க இருங்க சொல்லி வானம் பண்ணுறார். என்ன வானம் பண்ணுறாரு பாருங்க. என் அடையாளம் கண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை பற்றி அறிந்தும் அவன் செய்கிற தப்பு நிமித்தமாக இனி எவனா ஒருத்தர் காணப்பட்டானோ அடிச்சிருவேன். இது அதுக்குரிய தண்டனை. ஆனால்
பாவம் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்படவில்லை. ஏன்? கர்த்தர் அவங்களை மன்னிச்சார். வாசிக்கலாம். என் மகிமையின் நேரத்தில் மனம் செய்த அடையாளங்களை கண்டிருந்தோம். சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனுடைய 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை காண. இதுதான் தண்டனை. ஆக்சுவலா எப்படின்னா, என்னை 10 பேர் சோதிச்சு பார்த்துருக்கீங்க. நான் அடையாளம் காமித்தும் அவங்க கண்டு இருக்கிறாங்க. தெரிஞ்சு இந்த பாவத்தை இனியும் செஞ்சாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கள காலி பண்ணிடுவேன் அப்படின்னு கத்த சொல்லிட்டேன். வான் பண்ணி சொல்லிட்டேன். வாசிக்கலாம். காலை உத்தமா என்ற விசுவாசம் இருந்தபடியா, வேறாவே ஒன்று இருக்கபடியா, இந்த ஜனங்களாகினாலும் வேறாவே ஒன்று இருக்கபடியா, பின்பற்றி வந்தபடியா அவன் தேசத்தை அவன் சேர பண்ணேன். கர்த்தர் சோத்திரமுண்டாக இப்போ மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி செய்கிறார். கர்த்தர் சோத்திரமுண்டாக. நம்ம இந்த நாட்களில் கூட நாம் நிறைய காரியங்களை கர்த்தரை அறிந்தோம். கர்த்தர் நமக்கு அடையாளம் செய்தோம், நன்மை செய்தோம். நாம் சில இடத்துல அவிசுவாசமாக சில காரியங்கள் செய்கிறோம். அவள் பரிச்சை பார்க்குற சிலத்தை காணப்பட்டுக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம இன்னும் நிறைவேற்ற செய்கிறார். பாருங்கள், அங்கே காலி பண்ணின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன வச்சுருக்கார்? உயிரோடு வச்சுருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாதிரி அவிசுவாசத்தை பார்க்கணும், அடிதான் வாங்கி ஆகணும், உயிர் போய் ஆகணும். ஆனால் கர்த்தர் உயிரோடு வச்சுருக்கான்னு அர்த்தம் அவர் நம்மளை மன்னிச்சு விட்டுருக்கார். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த வருஷம் நாம் அறிந்தோம் அவிசுவாசம் செய்த பாவங்களை கர்த்தர் மன்னித்து நம்மளை உயிரோடு வைத்திருக்கக்கூடிய கர்த்தர் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகையினால நாம் அறிந்தும் நாம் செய்த பாவங்களை கர்த்தர் நமக்கு மன்னித்து வைத்திருக்கக்கூடிய கர்த்தர் நம்ம சோத்திரம் செலுத்துகிறோம். இது பாருங்க, இந்த நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13-17 வாசிக்கும் போது நம்ம தெரிஞ்ச வசனம் வாசித்து முடிக்கலாம். அது என்ன அப்படின்னா, நாம் நம்ம பாவரிக்கை செய்கிறோம். எந்த பாவரிக்கை செய்கிறோம் தெரியுமா? நம்ம அறிந்த பாவம் தான் செய்கிறோம், அறியாமல் பாவம் நம்ம செய்யறதில்லை. அறிந்த பாவத்தை நம்ம செய்யல, அறிக்கை செய்யல. அறிந்த பாவத்தை தான் அறிக்கை செய்கிறோம். அப்போ நம்ம அறிந்த பாவத்தை அறிக்கை செய்வது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு இரக்கம் காட்டுறார். தேசத்துக்கு போது நமக்கு உதவி செய்கிறார். வாசிக்கலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதுக்கு வாழ்வு கிடையாது, அவனை காலி பண்ணிடுவேன் அப்படி ஈஸ்வரன் வான் பண்ணிட்டார். இங்கே அதுதான், நான் என்னை பற்றி தெரிஞ்சோ என் அதிசயங்களை கண்டோ அறிந்தோ செய்தவனா வாழ்வடைய மாட்டான். ஆனால் அவனை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. அப்படி தேவனுடைய பாவத்தை செய்கிறவன் தான் அறிந்து செய்த பாவங்களை ஒத்துக்கொண்டு செய்த வித்தமாக என்ன செய்வான்? இறக்கம் பெறுவான். அடுத்த வருஷம் வாசிங்க. எப்போதும் பயந்திருக்கிற பாக்கியவான் தன் இதயத்தை கடிந்து உள்ளனோ தீங்கி விடுவான். இவன் பாவத்தை செய்யாதவன் குறித்து சொல்லப்படுது. தன் இறக்கம் தன் மனசை இழகி கடினம் உள்ள விலகி, ஆண்டவரே நான் அறிந்து இந்த பாவத்தை செய்துட்டேன். அப்படி எவன் பாவரிக்கை செய்கிறானோ அவன் வாழ்வடைவான். தன் பயத்து மித்தமாக அவன் என்ன செய்வான்? பாக்கியவான் போட்டு பாருங்க. வாசிக்கலாம். வாசிக்கலாம். எப்பொழுதும் பயங்கரவான் பாக்கியவான். He had been blessed. நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். அப்போ நம்ம அறிந்து செய்த பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்யும்போது கர்த்தருக்கு இறக்கம் காட்டி நம்ம என்ன செய்வார்? கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பயந்து நீ செய்கிறீங்க, ஆண்டவரே நான் அறிந்து செஞ்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு தேவனுக்கு பயந்து நம்ம பாவத்தை செய்யும்போது அவன் வாழ்வு அடைவான் மற்றும் பாக்கியவான இருப்பான் சொல்லி வேதவசனம் நம்ம போதிக்கிறது. அதனாலே நாம் அறிந்து செய்த பாவங்களை அவிசுவாசமான காரியங்களை நம்ம செய்த நிமித்தமாய் நாம் தேவனை அறிக்கை செய்வோம், மன்னிப்பு பெற்றுக்கொள்வோம். அப்படி இந்த வருஷம் நிறைய நமக்கு நம்ம பாவத்தை செய்ததெல்லாம் தேவன் மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அடுத்த பாயிண்ட் இங்கே என்ன அப்படின்னா, நாம் அறிந்தும் செய்த பாவங்களை கர்த்தர் மன்னித்துக்காய் சோத்திரம் என்று சொல்ல வேண்டும். அதே சமயம் நல்லா கேட்டுக்கோங்க, இன்னொரு பாயிண்ட் நீங்கள் சேர்க்கணும். நாம் அறிந்தும் நாம் அறிக்கை செய்த பாவங்களை கர்த்தர் மன்னித்துக்காகவும் சோத்திரம். ஹல்லேலூயா. நாம் அறிக்கை செய்த பாவங்களை மன்னித்துக்காக சோத்திரம் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். ஆகையினாலே 6 காரியங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். அதாவது 3 காரியங்கள் அவர் மன்னித்து விட்டாங்கிற உறுதி கொண்டிருக்கிறோம். மற்றும் 4ஆம் காரியம் 5ஆம் காரியம் கூட அவர் மன்னித்து விட்டாங்கிறதையும் நம்ம உறுதியாக வேதவசனம் மூலமாக உறுதி கொண்டோம். 6ஆம் காரியம் அப்படி நம்ம செய்து நம்ம அதை ஏற்றுக்கொண்டோம். ஆகையினால முதல் காரியம் நம்ம பார்க்குறோம், தேவன் நம்ம பாவத்து மித்தமாக நம்மளை தூரமாக்காமல் நம்மளை சேர்த்து கொண்ட மித்தமாக கர்த்தர் மன்னித்தார். அதுக்காக தேவனுக்கு தோஷம் நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய சுயேட்சையின்படி நாம் பாவம் செய்து நம்முடைய இச்சையின்படி நாம் பாவம் செய்து
பிறரையும் அநியாயத்தை உண்டாக்கப்பட்ட நம்முடைய பாவங்களை கர்த்தர் இந்த வருஷம் மன்னித்து இனி பாவம் செய்யாது என்று ஆக்கினைக்கு உட்படாமல் இருந்ததற்காக அவர் மன்னித்தார் சொல்லி நாம் அறிந்து கொண்டிருக்கோம். அதுக்காக தேவ சோதனை செலுத்த வேண்டும். நாம் வழிவிட்டு விலகி தேவனுடைய பிரமாணத்துக்கு விலகி கர்த்தர் வாதனை நம்ம மேற்கொள்ள வந்தபோதும் கூட தேவனுடைய பரிந்துரை நிமித்தமாய் நம்ம கேட்ட நிமித்தமாய் வாதையை தாக்காதபடிக்கு நம்முடைய பாதுகாத்து நம்முடைய பலியை அங்கரித்து நம்முடைய காரியங்களை கர்த்தர் மன்னித்திருக்கார். தேவனுக்கு சோதனை செலுத்துவோம். நாம் அறியாமல் நாம் செய்த பாவங்களை கர்த்தர் இந்த வருஷம் மன்னித்ததற்காய் தேவன் சோதனை செலுத்துவோமாக. நாம் அறிந்தோம் செய்த பாவங்களை கர்த்தர் இந்த வருஷம் மன்னித்ததற்காக தேவ சோதனை செலுத்துவோமாக. நாம் எந்தெந்த பாவங்களாம் அறிக்கை செய்தோமோ அதெல்லாம் கர்த்தர் நமக்கு மன்னிப்பு கொடுத்ததுக்காக தேவனுக்கு சோதனை செலுத்துவோமாக. ஆகையினாலே இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மளை தண்டியாமல், நம்ம பாவத்துக்கு தண்டியாமல், ஆக்கினைக்கு உட்படுத்தாமல், தேவன் நம்மளுக்கு தூரம் போகாமல், நம்முடைய பலியை அங்கீகரிக்காமல், பலியை இருக்காமல் செய்யாமல் அங்கீகரித்து நம்முடைய வாதை நம்ம தாக்காதபடிக்கு பாதுகாத்து நாம் அறிக்கை செய்த பாவங்கள்லாம் மன்னித்து கர்த்தர் நம்மளை இம்மட்டுமாய் நமக்கு ஜீவன் சுகத்தை கொடுத்து ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் அறியாமல் செய்த தப்புக்காக நாம் தேவன் நன்றி செலுத்த வேண்டும். நாம் அறிந்தும் தேவன் செய்த தப்புகள் பாவங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றினா மன்னித்ததுக்காக. நாம் அறியாமல் தேவ செய்த பாவத்துக்கு நாம் செய்த பாவத்தை கர்த்தர் மன்னித்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நம்ம அறியாமல் நாம் செய்த பாவத்தை கர்த்தர் மன்னித்துக்காக நன்றி செலுத்த. திரும்ப சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நாம் அறிந்தோம் நாம் செய்த பாவங்களை கர்த்தர் மன்னித்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் அறியாமலும் நாம் செய்த பாவத்தை கர்த்தர் மன்னித்ததுக்காக நன்றி செலுத்த வேண்டும். ஆகையினால கர்த்தர் நம்மளோட இந்த வருஷத்திலே நாம் அறிந்து செய்த பாவத்துக்கும் நாம் அறியாத செய்த பாவத்துக்கும் நம்ம அறிக்கை செய்த பாவத்துக்கும் கர்த்தர் மன்னிப்பு கொடுத்ததுக்காக கர்த்தர் சோத்திரம் செலுத்துவோமாக. இன்னும் பரிசுத்தமாக கர்த்தருக்கு ஜீவிப்போமாக. கர்த்தர் வார்த்தைகளை ஆசைப்பாங்க. ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி தேவனை சோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.